ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பிளே ஆஃப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். 4 டீம் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. எந்தெந்த டீம்னு பார்க்கலாமா? புனேரி பல்டன் ஃபர்ஸ்ட் டீம். புனேரி பல்டன் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவங்க ஆடுற ஆட்டத்தை நல்லா ஆனாலே போதும். புனேரி பல்டன் ஃபைனல் அடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஆடுற ஆட்டம் நல்லா ஆனா மட்டும் போடும். அடுத்த டீமை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்த டீம் டபாங் டெலிகேசி. இவங்க தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. இந்த சீசன் முழுவதும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க நம்ம நினைச்சோம். அப்புறம் அசுமாலிக்கு இன்ஜுரி காரணமாக வெளியே போனனால இந்த டீம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப என்ன நம்ம அர்த்தம்னா, அசுமாலிக்கு இருந்தா மட்டும் தான் இந்த டீம் விளையாண்டு ஜெயிக்கும்னு சொல்லி எங்களுக்கு வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அசுமாலிக்கு மட்டும் இருந்தா மட்டும் தான் இந்த டீம் ஃபைனல் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸ் கருத்துல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த டீம் அவங்க பார்க்கலாம். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் இறங்குது ஏறுது இந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஃபார்மை விடாம ஆனா மட்டும் போதும். கடைசி 3 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, கடைசி 3 மேட்ச் தோக்குறாங்க. இந்த மாதிரி லாஸ் பண்ணாம விளையாண்டா மட்டும் போதும். அவங்க வந்து இதாகலாம். இப்போ 3வது இடத்தை பிடிச்சி குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்போ பிளே ஆஃப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிளே ஆஃப்ஸ் போட்டியில் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ இந்த பிளே ஆஃப்ஸ் போட்டிக்கு வந்து இவங்க நிறைய தயாராகி வந்து ஃபார்ம் விளையாண்டாங்க மட்டும் போதும். இவங்க வந்து ஃபைனல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. டீம் நல்லா விளையாண்டுருக்குது. அதே மாதிரி விளையாண்டா மட்டும் போதும். ஒரு சில இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் வந்து குறைச்சா மட்டும் போதும். அந்த மிஸ்டேக் இன்ன வரைக்கும் குறைக்காம ஆடிட்டு இருக்காங்க போதும். நம்ம தமிழ் தலைவர்ஸ் இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்களால வர முடியல. இந்த வாட்டியும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேலே வேற ஏதாவது டீம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கீழே இறங்குனுச்சுன்னா தமிழ் தலைவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் தலைவர்ஸ் அடுத்த ஒரு போட்டி இருக்குது. அந்த ஒரு போட்டி ஜெயிச்சா மட்டும் போதும். தமிழ் தலைவர்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.